முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கற்பதாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காற்றிருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தொண்டு செய்வேன் சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. சொன்னபடி நடக்கணும். பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றி. சிவகாசி தலைவன் தலைவி துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக பெற்றவன் மனமே பித்தம்மா பிள்ளை மனமே கல்லம்மா பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வச்சா சொல்லே யாரை நம்பி நான் பிறந்தேன். பிள்ளைய பெத்தா கண்ணீரு பிள்ளை வளர்த்தா இளநீரு. யாருதான் இவனுக்கு மூத்தவன் எங்க இருக்கான்? வீட்டில். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய பிரதிபலிப்பின் காரணத்தினால் நீ பெத்த ஒரு மகன் உன்னுடைய சொல்லை மீறி நடந்து மனக்குழப்பங்களை உருவாக்கி ஒழுங்கினமான மனநிலைகளை பெற்று விட்டார். காரணம் சொல்லலாம். அந்த மகனுடைய மனதின் செயல்பாட்டால் சட்டப்படி சில இடைஞ்சல்கள் பெறக்கூடிய நிலைமையும் இருக்கு. நல்வாழ்க்கை அமையுமா என்ற சந்தேகமும் உங்களுக்கு இருக்கு. கல்வி முழுமை பெறாத நிலை ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு மனக்கலக்கமும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. ஆகையினால் அவனை சீர்திருத்தி வெற்றியாக்கி குடுன்னு கேட்க வந்திருக்கிய காரணம் சொல்லலாம். வரலாம். இந்தா அவனுடைய மனதை மாற்றி உனக்கு கட்டுப்பட வைக்கிறேன், நீதியோட வாழ வைக்கிறேன், அடைக்குத்தாரேன். அப்படி மகளே செல்வாக்கா இருப்பான், உயர்த்தி இருக்க நல்லா இருப்பான், புண்ணியமா இருடா. சரி தீர்த்துட்டேன்டா. பணம் இருக்குல்ல, நல்லா இருக்கு. அதே சிவகாசி எல்லை தான் பெற்ற பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? நெஞ்சமே உனக்காக வாழ்கிறேன். எப்பா உங்களுக்கு சிவகாசியா பக்கத்து ஊரா? நான் சுகமில்லாத பிள்ளைன்னு கூப்பிடும்போது நீ கூப்பிட்டு வா, சரியா? இந்த பிள்ளை தான் அழுதுகிட்டே இருந்துச்சு, இப்ப அழனிய கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்குல்ல, ஒரு கூப்பிடுறேன். பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு வந்து யாருமா? மாமா யார்? ஐயா யாரு? வாழ்க மகனே வருக. விடாப்படியா ஆல் இந்தியா ரேடியோ மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த பிள்ளை இது இப்போ எப்படி இருக்கு? நல்ல பிள்ளை ஆக்கித்தாரேன், மகிழ்ச்சியா இரு. நீ மூணு பேர் மனசும் 3 திசையில இருக்க. என்ன ஒருநிலைப்பட்டு ஒண்ணு போல கும்பிடுங்க பாப்போம். கண்ணுக்கு நீ ஒரு கண்ணு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக உடல்நிலையால் கோளாறும் நரம்பியல் சம்பந்தமான பிணியும் ஏற்பட்டு மிக மனவேதனை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். உண்மையா இல்லையா?
அதே போல இப்போதைக்கு உனக்கு மனநிலைகள் சரியில்லாதது போல் கண்ட கண்ட சிந்தனைகள் ஏற்பட்டு நாமே உயிரோடு இருப்போமோ இருக்க மாட்டோமோ என்ற ஒரு பதட்ட நிலைகள் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொள்வோமா என்கிற ஒரு உந்தலும் உன் உள்ளத்தில் தோன்றிக் கொண்டிருக்கிறது. கால் ஒன்றும் நீ உட்கார். இந்த நிலைமைகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்று நாங்க தெரிந்து கொள்ளணும். ஏதோ எங்களுடைய வீடு சொத்து சம்பந்தமான விஷயத்தில் போட்டிகள் ஏற்பட்டு மாந்திரிகம் எதுவும் செய்து நாங்க பாதிக்கப்பட்டு விட்டோமா அல்லது இயற்கையான இந்த நிலைகள் ஏற்பட்டிருக்கிறதா என்ற பல்வேறு குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்கிறது. செயல்முறைகளால் மாந்திரிக செய்திகள் உண்டு, அதனால் பாதிப்பு நடந்ததும் உண்டு. அதே போல இந்த மகளுக்கு உடல்நிலையில் சில மனக்கோளாறுகளும் கர்ப்பப்பை சம்பந்தமான குழப்பமான சிந்தனையும் இவன் உள்ளத்துல இருக்கு. அதை நான் தீர்த்து தெளிவு பண்ணி தந்தா போதும்ல, 3 பேர் ஒன்று போல கால் விட்டு வரலாம். வாழ்விலா சங்கடத்தின் சாதல் நன்று. வாழ்ந்துகிட்டே இருந்து வேதனைப்படுறதை விட உலகத்தோடு பேரு நன்றுன்னு மனிதன் நினைப்பானான். அவ்வையார் சொல்லுதான், வாழ்விலா சங்கடத்தின் சாதல் நன்று. அதனால இந்த உடல்நிலையை சரியாக்கி தந்துருந்தேன், இவனுடைய உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரியாக்கி தந்துருந்தேன். 3 முறை என்னை பார்க்க வரணும். எதிர்பாராமல் கூப்பிட்டு ஒரு பொருளை தரவேன், அன்னைக்கே சரியாயிருப்பான். இந்தா எல்லாம் வெற்றியாக்கி தரேன், உடல்நிலையும் நல்லாக்கி தரேன். இந்த கனியை கொண்டு போய் வித்துட்டு அட்வான்ஸ் வைக்கிட்டு என்ன பார்க்கலாம். நல்லா நல்லா நல்லா. அதே சிவகாசி எல்லை சொத்து சொந்தமாக மன உபாதை அடைந்தது யார்? என்னமா சொத்து? கால் விட்டுவா. ஏய் போயாடி வச்சு இன்னொரு தடவை கால் விட்டுவாமா. உன் பூர்வீக சொத்துக்கு நான் போய் பார்த்தேன். கருவேல முள்ளு செடியும் காட்டிலை தோன்றிய நெட்ட மரங்களும் பழைய காலத்து கல்லு கட்டும் கிடக்குதம்மா இருக்கலாம். அதுல என்ன போல கருப்பசாமி கும்பிட்ட பெட்டிகளும் இருந்ததம்மா. அதை பேணாம பேச்சு எடுத்து தூர போட்டுட்டாங்க. உன் குடும்பமே பால மோதி நிக்கிதம்மா. காலில் உளுத்துவார். உன்னுடைய குடும்பம் இப்பொழுது 4 பிரிவாக பிரிஞ்சு இருக்கும். அதே மாதிரி அந்த சொத்துக்களுடைய மூல பத்திரங்களை தேடி எடுக்கிறதுக்கு இப்பொழுது தெளிவான நாதிகள் இல்லை. இன்னொருத்தர் அந்த இடத்துல தனக்கு உரிமை என்று காலை நட்டி கொண்டு இப்பொழுது சட்டத்தை கையில் எடுத்துட்டு உங்களை விரட்டதுக்கு ஆரம்பிச்சிட்டான். சரியா? அதனால அவன் போவானா, அந்த இடத்த நாங்க பெறுவோமா பெறமாட்டோமா, அதுல பெரிய வில்லங்க இருக்க கருப்பசாமி தீர்த்து தரணும்னு கேட்டு வந்திருக்கேன். கோர்ட் நாட்டுக்கு போதுக்கு என்கிட்ட கையில ஒண்ணும் இல்லை, கருப்பசாமி தீர்த்து தான் கேட்கிறேன். காரணம் இந்தா அந்த சொத்தை நான் முடிச்சு தரேன். 3 முறை என்னை பார்க்கவா, எல்லாம் வெற்றியாயிரும். சந்தோஷமா இருக்கு. பக்கத்துல ஓட்டப்பள்ளி நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அதே சிவகாசி எல்லை. அப்படியா? ஒரு வீட்டை விற்கணும்பா. எந்த வீட்டைப்பா விற்கணும்? இடம் விற்கணும்னு கேட்டு வந்தது யாரு? விற்கணுமா? காலம் உனக்கு என்ன மாதிரினா அண்ணாச்சி இன்னொரு தடவை காலம் விட்டுவாங்க. என்னென்ன கேட்குறேன். உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். எந்த சொத்தை பெரிதாக நினைத்திருக்கிறாயோ அந்த சொத்து டாக்குமெண்ட்ல சில வில்லங்கமும் பிரச்சனையும் காட்டிக்கிட்டு இருக்கு. அதை எப்படியாவது தீர்த்து ஜெயிச்சிடணும். அதுவரை கருப்பசாமி உன் காலை பிடிச்சதை விட மாட்டோம்னு என்ன பார்க்க வந்திருக்கேன். கால் வந்துட்டோம்.
அதான் பிடிவாதம். என்ன வாதம்? பிடிவாதம். இந்தாப்பா, எப்படியாவது அந்த வில்லங்கத்தை தீர்த்தாரேன், அதுக்கு வேண்டிய வெற்றியை நான் தந்துட்டேன், முயற்சியை செய், கூட வாரேன். நல்லா பணம் நான் தந்திருக்கேன். அப்படியா? நான் வாரேன், கூட வெற்றி அளிக்கலாம். சந்தோஷமா இருக்கு. மனத்தை ஒருநிலைப்படுத்துமா? அடப்பா, இது ஒரே சிந்தனைக்கு கொண்டு வா. கரெக்ட். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சொத்து சொந்தமாக மந்திர தந்திர செய்வனைகள்லாம் வச்சு குழப்பம் அடைந்து உன் உடம்பே இப்போ கெட்டு போயிருக்குங்கிறது உன்னுடைய முடிவு. உண்மையா? அது உண்மையா இல்லையாங்கிறத தெளிவுபடுத்தணும்னா அது உண்மைதான். அதில் போய் பொய் வைக்கல என்ன இருக்கு? அதனால அந்த தீய சக்திகளை நீக்கி உன் சொத்தமும் உனக்கு வாங்கித்தாரேன். ஒருத்தன் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கானே, அவன் தவறான நோக்கத்தில் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மனத்தை மாற்றி உனக்கு தெளிவு பண்ணி நீதியாக பங்கு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வர முடியுமா? ஒரு போய் விட்டு வா. வரலாம். அதனால அந்த சொத்தை மீட்டியும் தாரேன், உன் உடல்நிலையும் நல்லாக்கி தாரேன். உன் பிள்ளை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் தீர்த்து தெளிவு பண்ணி தந்தா போதுங்களா? இந்தா, நல்ல மனதை பெறுவாய், உயர்வாய். இருக்கலாம். அந்த தீயவைகள் மாறி போச்சு. தைரியமா இருக்கு, ஒரு ஆபத்தும் வராது. கர்மசாமி, ஆமா அப்படியா? அதே சிதம்பரம் எல்லை. ஆமா அப்படியா? மகனை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? வாமா, நீ மகனை பத்தி கேட்க வந்திருக்கியாமா? என்ன மகனுக்கு கல்யாணம் நடக்கணுமா? என்ன செய்யணும் உன் மகனுக்கு? அழாம சொல்லுமா. நீ அழுதா எனக்கு காது கேட்காது, நான் சொல்றதும் உனக்கு கேட்காது. கால் வந்துட்டு வா. படப்படா படப்படா அப்பளம் கணக்கு புரியுதே. நல்ல விடல, இன்னும் அவசரம் இருக்கு உங்ககிட்ட. நின்று அங்கே போய் நின்று 5 நிமிஷம். நல்ல நல்ல நின்னுக்கா, நின்னுக்கா. இப்ப காலையில் இருந்து கும்பிட பார்ப்போம். இப்போ உட்காரு, தெளிவா இருப்ப. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தொழில் சம்பந்தமாக உன் மகன் ஒரு சில நண்பர்களோட சேர்ந்து போய் அவனுடைய சர்டிபிகேட்ல இருந்து லைசன்ஸ் வர சில குழப்பத்தை பண்ணி இன்னைக்கு அவன் கையில் இல்லாம நாயா அணைஞ்சுக்கிட்டு இருக்கான். உண்மையா? கால் வந்துட்டு வா. அதனால அவன் வாழ்க்கைக்கு ஆதாரம் இல்லாமல் அவனுக்கு வேலை விஷயமும் தெளிவாக்கி கொடுக்கணும். ஒரு விசாரணை ஒண்ணு அவன் மேல இருக்கு, போலீஸ் விசாரணை. அந்த விசாரணையில் அவனுக்கு வெற்றியாக்கி அவனை நிரபராதினி ஆக்கி தந்தா போதும்ல. கால் உடனே இதெல்லாம் சாமிக்கு எப்படி தெரியும்னு கேட்க கூடாது. அதுதான் சாமி, புரியுதா? கர்மசாமிக்கு நீங்க நம்ம செல்லம் கொடுத்துட்ட மாதாவி. என்னம்மா நல்ல பிள்ளை இல்ல, செவுட்டுல 2 இழுப்பு போய் இல்லையே, கடனை தீர்த்து தானே உடனே இருந்து காக்கிறேன். ஓடிப்பா. கர்மசாமிக்கு அதே சிதம்பரம் கணவன் மனைவி வாழ்க்கையில் மனவேதனை இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? ஆமா. வாமா ஏமா வா, ரொம்ப உட்காந்து. நீ எத்தனை பேர் இருக்காங்க மகளே? மனக்கலக்கத்தை தூர விடு. எங்க இருக்கா வீட்டுக்காரரே? வீட்டுல தான் இருக்கா. எங்க ஐயா கூப்பிட்டா வரல ஐயா. கண்ணு மூடு, மனதை அடக்கு, உணர்வுகளை ஒழுங்குபடுத்து. அவனுடைய செயலான குடும்பத்துக்குள்ள நிறைய கடனும் நஷ்டமும் வந்துருச்சு. உறவினர்களுக்குள் பகையும் ஊர் வழக்கும் வந்து கேவலப்பட்டு விட்டீர்களே. ஊரோடு சேர்ந்து கும்பிடக்கூடிய கோயில் வரிகளில் கூட
உங்களை சேர்க்க கூடாதுன்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்களே. ஆமா ஐயா. உன் புருஷன் வில்லங்க பேசுவான் முட்டாப்பே. ஆமா. சரிதானே? ஆமா. கால் வந்துடும். இந்தா அவனுடைய மனதை பக்குவப்படுத்தி தாரேன். உழைப்பை உருவாக்கி உன் கடனை தீர்த்து தெளிவாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் ஐயா. இந்தா வெட்டியாக்கி தாரேன். செய்வாக்க நல்லா பெற்றுக்கொள். ஆம்பளை பிள்ளைய கர்மசாமிக்கு திருவண்ணாமலை நினைக்கும் இனிக்கிற வாழ்வே கசக்கும், கசக்கிற வாழ்வே இனிக்கும், அடிக்கிற கைதான் வாடி. திருவண்ணாமலை குடிகாரம் கொண்டாட்டி யாருமா? அடிக்கிற கைதான் அமைதியா இருங்க பக்தர்கள். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் மனத்துக்கு உகந்த கணவனாக முதல்ல இருந்தாரு. ஆனா இப்போ அவன் இஷ்டத்துக்கு தண்ணி அடிச்சதுக்கான உன்னையும் அடிக்கிறான், தாடியை கூட அக்கிறான், குழப்பத்தெல்லாம் உருவாக்கி வேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கான். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டான். அப்படியா? சரி, மணி 3:30க்கு மேல என்னைய வந்து பாரு. ஒரு விஷயத்தை சொல்லி உனக்கு தெளிவுபடுத்தி வாழ வச்சுட்டாரு. தனியை பார்த்து கேட்டுக்கோ. நல்லா இரு மகளே, இந்தா பணம் தாரேன், புண்ணியமா இரு. கருப்பசாமி, ஆமா, அதே திருவண்ணாமலை தான் பெற்ற பிள்ளையினுடைய வாழ்க்கை மனவேதனைக்குரியதாக இருக்கிறது என்று நினைத்து வருத்தமடைந்து வந்தவர்கள். எங்க இருக்கு பிள்ளை? எந்த ஊர்ல இருக்கா? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? அவளுக்கு என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு வா. இன்னொரு கால் விடுமா? உன் மனசு அங்க போகணுமா? சாமிகிட்ட போகிற உன் மனசு. வா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிள்ளையும் படிக்க வேண்டாம், பிறப்படியும் படவும் வேண்டாம். இந்த பாட்டு கேட்டிருக்கியா? சண்டையா சுவடி தூக்கி சங்கடப்படவும் வேண்டாம் என்னது. அந்த காலத்து தொடக்கப்படியில எள்ளன் எள்ளி அப்படின்னு ஒரு பள்ளு பாடல் உண்டு. பிள்ளையும் படிக்க வேண்டாம், பெரம்படி படவும் வேண்டாம், சண்டையா சுவடி தூக்கி சங்கடப்படவும் வேண்டாம், பள்ளிக்கு போக வேண்டாம், பலவேரை பார்க்கவும் வேண்டாம், எள்ளி நகையாடி இருந்த இடம் போதும் என்றான். படிப்பு அவ்வளவு பெரிய சுமை. இப்போ உன் பிள்ளையுடைய மனத்தை போய் பார்த்தேன். கல்வியில் நாட்டம் இல்லை, நட்பு கூடா நட்பிலே நாட்டம். அதனால மன இழக்கமும் மானக்குறைவும் ஏற்பட்டு விடுமோ என்கிற பயத்தில் என்னை பார்க்க வந்தாய். கால் இருக்கலாம். பிள்ளைய மனதை பக்குவப்படுத்தி படிக்க வைக்கணும் இல்லையோ, வாழ்க்கையை நல்லா அமைச்சு தந்தா போதும்னு முடிவுக்கு நான் வந்திருக்கேன். உன் எண்ணம் நிறைவேறுவது கொஞ்சம் கஷ்டம் மகனே. படிச்சுதான் ஆகணும். முக்கியா கால் வந்துட்டுவான். அவ படிப்புன்னு நீயும் நல்லா படிச்சிருவ. அவளால கண்ணை முடிக்கா, நல்ல எண்ணெயை நினைச்சு நல்ல உட்கார பார்ப்போம். கண்களை முடிக்கொள். இந்தா ஒரு சொல்லை மீறாமல் படித்து வருவாள். வெற்றியாக்கி தர ஜெயிச்சுக்கா. பழக்கத்தை மாத்தி தர பண்ணிடுவோம். தைரியமா இருப்பாங்க. ஒரு கஷ்டம் இல்லை. இந்த அப்படி அவனை அடக்கியாச்சு. சந்தோஷம். மனதை தைரியப்படுத்திக்கலாம், எல்லாம் ஜெயிச்சுக்கலாம். அதே திருவண்ணாமலையில் தொழில் சம்பந்தமாக கடன் பட்டு மனவேதனை அடைந்தது யார்? கால் வந்து சொல்லலாம். என்ன தொழில்ப்பா? கால் வந்து
ஏற்கனவே ஒரு வண்டி வாங்கி அதுக்கு பயனாளத்தெல்லாம் சரியா அடைக்காம பல பிரச்சனை வந்துருச்சு முன்னால வந்துருதுல. இப்போ இந்த வண்டியை வச்சு வாழ்க்கையை நல்லா ஓட்டணும், அதுல எந்த நஷ்டமும் இல்லாம காப்பாத்தி தந்தா போதுமா? ஐயா வண்டி இப்ப எதுவும் இல்லைங்கய்யா, வண்டி வித்துட்டோம் ஐயா. இப்ப வந்து நிலம் இருக்கிற இடமே வந்து வேற ஆளுக்கு எழுதி வச்ச மாதிரி எழுதி வச்சுட்டாங்க. அது எங்களுக்கு வந்து நாங்க மீட்கணும், அந்த கடனாட்சி எங்களுக்கு மீட்கணும். இந்த கடனை தீர்த்து தரேன், வண்டி என் பேர்ல எடுத்து ஓட்டிக்கான். வண்டி உங்களுக்கு நிரந்தர தொழில் அதுதான். புரியுதா? கால் விட்டுவாங்க. அவனை எப்படி விரட்டுறதுன்னு ஒரு கண் பார்க்க, கொஞ்சம் கண்ணை மூடி கொஞ்சம் காலில் விடு. நல்ல 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 வரலாம் வரலாம். அந்த இடம் சொந்தமா ஒருத்தன் இடைஞ்சல் பண்றவரை நீக்கி உங்களுக்கு உரிமைப்படுத்தி தந்தா போதுமா? ஐயா நாங்க கடனை அடைச்சிட்டு நாங்க மீட்டுக்கணும் ஐயா. அதுக்கு எது வழியோ அதைத்தானே செஞ்சு தர முடியும். இந்தா அந்த கடனை தீர்த்து தரேன், இடைஞ்சல்லாமலும் ஆக்கி தரேன். இப்படி இந்தாடா என் பேரை போட்டு வண்டி எடுத்துக்கலாம், வகுத்து தரேன், 6 மாதம் டைம் இருக்கு, ஜெயிச்சுக்கலாம். ஐயா அரசாங்கம் கிடைக்குமா? அடுத்த உத்தரவுல அதை பத்தி பேசுவாங்க. என் பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க படிக்கிற படிப்பு பக்கத்துல வா. இவன் படிச்சு அரசு உத்தியோகத்துக்கு போவான், அவ படிச்சு ஒரு பேராசிரியை ஆகுவாள். நல்லாயிரு, ஆனந்தமாயிரு, வாழுங்க வாழுங்க. கரண்டு வீடுதாப்பா கர்மதாமி. ஆமா அப்படியா? போடி. வேற யாரையும் சொல்லணும்னு நினைக்காங்க, அந்த ஊர் பேரு போடி. என்ன போட்டேன்? என்னாலும் வாழ்விலே கண்ணான காதலே. இன்னொரு தடவை காரணம் சொல்லலாம். அலைப்பாயும் கடலோரம் இளமான்கள் போலே விளையாடி உறவாடி இன்பம் காணுதே, பின்னோடும் முகிலோடும் விளையாடும். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், மகனை மனம் திருத்தி தெளிவான நிலைகளில் கொண்டு வந்து சேர்த்தாச்சு. அவனுடைய மனம் இனி அலைப்பாயுமா, அப்படி இது தவறு நடந்துருமா அப்படிங்கிற ஒரு சந்தேக குழப்பம் இன்னும் உள்ளத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. அப்படி அவனே போகக்கூடாதுங்கிற ஒரு பயம் அவன் உள்ளத்துல தோன்றிடுது, அது உண்மை. புரியுதா? ஆனா அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாற்ற வேண்டியது என் கடமை. இப்போ அவனுடைய வீட்டுக்குள்ள கடன்களும் மனவேதனைகளும் இருந்துகிட்டு இருக்கு. எந்த தொழில் பார்த்தாலும் உருப்பட முடியல, முன்னேற முடியல. அதுக்கு என்ன நடந்திருக்கு, இது உண்மையிலேயே இயற்கையா நடக்கா, வேற எதுவும் செய்வன இருக்குமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்க மனத்துல இருக்கு. அதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்தா போதும்ல. கால் விட்டுறாங்க. பக்கத்துல வரலாம். உன் பேர் வருமா? இந்தா கடன்களை தீர்த்து தாரேன், செல்வாக்கா இருக்க வைக்க. நல்லா செய்வன இல்லை மாதிரியாச்சு. நல்லா ஓடியா. அதே போடி கணவன் மனைவி. கால் ஒன்று வரலாம். மாதவி பொன்மையினாள் தோகை விரித்தள், வண்ண மையிட்டு கண் மணந்து தூது விடுத்தாள். காதல் மழை பொழியும் கார்முகிலாணிவள், காதலன் நான் இருக்க பேரெழிலாய். இன்னொரு தரம். நல்ல மாதவி வரலாம். பிள்ளையினுடைய மனதை பார்த்தேன், அடிக்கடி தூது போய்கிட்டே இருக்கு. நம்ம அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன நிகழலாம்,
இவங்களை டிமிக்கு கொடுக்கறது எப்படி? அப்பனையும் ஆத்தாளையும் பெருசாக நினைக்கக்கூடாது. என்ன செய்யலாம்ங்கிற ஒரு தூது போய்கிட்டே இருக்கு. அது அடுத்தவங்க மூலமா இருக்கான்னு பார்த்தேன். அவ மூலமாவே நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? அதான் தூது விடுத்தாள்னு பாட்டு பாடி காட்டினேன். அந்த மன அலைகளை மாற்றி தெளிவான நிலைகள்ல உங்களுக்கு கட்டுப்பட வச்சு வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டாங்க. இருக்கா எல்லாரும் நீங்க எல்லாரும் ஒரு டீ அடிங்க. அதனால பக்கத்துல வரலாம். தலைக்கு மூத்த ஆம்பளை பையனையோ பொம்பளை பிள்ளையோ கை நீட்டக்கூடாதுன்னு அந்த காலத்துல சொல்லியிருப்பாங்க. உண்மை இல்லையாடா? நான் சொல்ற அர்த்தம் இருக்கா? அர்த்தம் இருக்கா இல்லையா? இருக்கலாம். அதனால கை நீட்டக்கூடாது. மனதை பிடித்து கொண்டு வந்து உங்க பக்கத்துல கொண்டு வந்து சேர்க்கறது ஏன் பொறுப்பு. இந்தா கட்டுப்பட வச்சாச்சு. உள்ளத்தை அடக்கி தாரேன். உன் பக்கத்துல திருப்பி வெற்றியாக்கி தாரேன். பக்கத்துல வாப்பா. இந்தா கர்ப்பசாமிக்கு வெற்றி அடைவாள். மதியம் அன்னதானம் சாப்பிட்டு போங்க. சாப்பிடாம போக கூடாது. ஆமா, திடீர்னு உப்பு ரெண்டு பிறகு கேட்கிறேன். அடுத்து பேசுவோம். கர்ப்பசாமி இன்னொரு ஆள் இருக்கா? சரி, காட்டு பார்ப்போம். கர்ப்பசாமி கடன்களால் மனவேதனை அடைந்தது யார்? கால் வரலாம். என்ன கடன்? நான் பட்ட கடன் எத்தனையோ பாரினில் உண்டு. 3 விதமான கேள்விகளை மனதில் வைத்துக் கொண்டு வந்தேன். 1, கடன்கள். வயது காலத்தில் தனக்கு சரியாக பிள்ளைகளுடைய உதவி இல்லாமல் போய்விட்டது என்ற வேதனை. இருக்க இடத்தை வச்சிருப்போமா வித்துருவோமாங்கிற ஒரு மனக்குழப்பம். உண்மையா இல்லையா? கால் ஒன்று. கடன்களை தீர்த்து தாரேன். இடத்தை விற்கிறதுக்கு இப்போதைக்கு முயற்சி பண்ணாலும் வெற்றியாக நடக்காது. அந்த பணத்தை நான் வாங்கி தரேன். கவலையே பட வேண்டாம். அடுத்தவனால நெருக்கம் இல்லாம காப்பாய்த்தாரு. போதுங்களா? இந்தா ஜெயிச்சுக்கா. நல்லாரு. புண்ணியமா இருந்துக்கலாம். சாப்பிட்டு போகணுப்பா. சாப்பிடாம போயிருக்கூடாப்பா. கர்ப்பசாமிக்கு 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 பொண்ணு விளையிற பூமியன விவசாயத்து மணப்பாறை மாடு பூட்டி மாயபுரம் ஏறு பூட்டி மணப்பாறை வழக்காட்ட உழுது போடு சில கண்ணு. இன்னும் ஆள் இருக்க. பொதிய ஏத்தி போகையில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு செல்ல கண்ணு. சொத்து சம்பந்தமா மனக்குழப்பம் அடைந்து வந்த புருஷன் பொண்டாட்டி. புருஷம்ங்கிறது நம்ம சமஸ்கிருதம். என்ன? பொண்டாட்டிங்கிறது தமிழ். உண்மையா இல்லையா? அப்ப புருஷ பொண்டாட்டிக்கு உண்மையிலே தமிழ் என்னது? கணவன் மனைவி. அது என்ன கணவன்னா என்ன அர்த்தம்? கணம் என்றால் மூச்சின்னு அர்த்தம். மனைவியுடைய மூச்சை ஆட்சி செய்பவன். மனைவினா அர்த்தம் புருஷ மனதுக்குள்ள குடியிருப்பவள். மனதுக்குள்ள அதான் மனைவி. கணவன் உலகத்துல இல்லாத பொருளை போய் சொல்லிட்டான். இன்னொருத்தர கால் பண்ணிட்டு வந்தாள் மகாலட்சுமியே. உன் பேர் என்ன பேருமா? கால் பண்ணிட்டு உன் வீட்டினில் என்றும் அவளாட்சியே. இவன் சொல்லதான் நீ காப்ப. கொஞ்சம் கூட மாற மாட்டேன். உண்மையா இல்லையா வாயாடி? இன்னொரு தடவை கால் விட்டுறான். உன்னுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனைக்கு 2 பேர்கள் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த வில்லங்கத்தை தீர்த்து உனக்கு கையெழுத்து போட்டு உன் பங்க ஒதுக்கி தந்தா போதுமா? எனக்கு அதை பத்தி எனக்கு என்ன கவலை. உன் பங்கு உனக்கு வேணும்.
அதுல ஒரு ஆள் சம்மதிக்கும் 2 ஆள் வில்லங்கம் பண்ணும். புரியுதா? அந்த 2 பேருடைய மனதையும் நீதியான வழியில கொண்டு வந்து வெற்றியாக்கி தாரேன். 1 உன் பிள்ளைய பத்தி மனக்குழப்பமும் பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளை மீறி காலை தூக்கி வச்சு போயிருவானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்படி போகாம காப்பாத்தினா போதுமா? போதுமா? மர்மமா நீ பார்க்க நம்ம பார்ப்போமா? பையனை கேட்டு வேலை வாங்கி தாரேன், வெளிநாட்டுக்கு போக வைக்க, அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிச்சா சாமி பார்த்து சொல்லுங்க. அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிச்சா நல்லா இருப்பான்டா. சரி சரி. தப்பா நினைக்காதீங்க. அதுதான் இந்த பிறவில அவனுக்கு விதி. அது முருகப்பெருமான் ஏத்த மாதிரி நீங்க ஏத்துக்காங்க. அவனை வெளிநாட்டுக்கு போக வைப்போம், ஜெயிக்க வச்சு தாரேன். கால் விட்டு வா. யாருமே தெரியாது. எல்லாம் கருப்புசாமியுடைய பிள்ளைகள். நல்லா பேச மாட்டாங்க.